பெப்பர்ஸ் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்று ஒரு கதை நிகழ்ச்சியில தினமும் உங்களை சந்திச்சு ஒரு கதையும் அதோட சேர்ந்த ஒரு புதிய கருத்தையும் பகிர்ந்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு என்ன நான் சொல்ல போறேன், இன்னைக்கு என்ன நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போறேன் பார்க்கலாமா? ஒரு ஆஃபீஸ் இருந்ததுங்க, ஒரு பெரிய கார்ப்பரேட் ஆஃபீஸ், ரொம்ப பெரிய நிறுவனம். உங்க கற்பனையெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்களேன். உலகத்தரம் வாய்ந்த பன்னாட்டு நிறுவனம், ரொம்ப பெரிய ஆஃபீஸ் அது. அதில் நிறைய பேர் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த ஆஃபீஸுக்கு ஒரு பெரிய பேர் இருக்கு. அந்த கம்பெனியில், ஓ இந்த கம்பெனியில் நீ வேலை செய்றியா அப்படின்னு கேட்குற அளவுக்கு ஒரு அருமையான கம்பெனி. அதில் வேலை செய்கிறவங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷத்தோடையும் மன நிறைவோடையும் பண நிறைவோடையும் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் அந்த கம்பெனி புதிய புதிய இலக்குகளை நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்கு. பெரிய பெரிய சாதனைகளை படைச்ச கம்பெனி அது. இப்படி சொல்லிட்டே போகலாம். திடீர்னு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனிக்கு ஒரு சர்க்குலர் வருது. சர்க்குலர்னா நமக்கு எல்லாம் தெரியும் இல்லையா, ஒரு அறிக்கை. அந்த என்ன சர்க்குலர் அப்படின்னு பார்த்தா, உங்களுடைய முன்னேற்றத்திற்கு தடையாக இருந்த ஒருவர் இறந்து விட்டார். அவர் யார் என்று அறிய ஆவலா இருக்கிறதா? மதியம் நாளை காலை ஒரு 10 மணி போல ஒரு குறிப்பிட்ட ரூம்ல, செமினார் ஹால், கான்ஃபரன்ஸ் ஹால், அது மாதிரி நிறைய ஹால் இருக்கும் இல்லையா, ரூம்ஸ் இருக்கும் இல்லையா கம்பெனிஸ்ல, அது மாதிரி ஒரு ஹாலை குறிப்பிட்டு அந்த ஹாலுக்கு வந்துருங்க, நீங்க அவரை பார்க்கலாம் அப்படின்னு ஒரு சுற்றறிக்கை வருது, ஒரு சர்க்குலர் வருது. இதை படிச்ச எல்லாருக்கும் அதை என்னன்னா சுற்றறிக்கை தனித்தனியா எல்லாருக்கும் கொடுக்குறாங்க, ஒரே சமயத்துல கொடுக்குறாங்க. இதை படிச்ச எல்லாருக்கும் என்னோட முன்னேற்றத்திற்கு தடையா ஒரு ஆள் இருந்திருக்கிறாரா? யாரா இருக்கும்? ஒருவேளை அவனா இருக்குமோ, இவனா இருக்குமோ, அவங்களா இருக்குமோ, இவங்களா இருக்குமோ, ச்சே எப்படியோ மிஸ் ஆயிட்டாங்களே, ஆள் இறந்து போயிட்டாரே. சரி, ஆனா யாருன்னு நம்ம தெரிஞ்சுட்டே ஆகணும். நம்ம முன்னேற்றத்துக்கு தடையா இருந்துக்கு நமக்கு தெரியவே இல்லையே, யாரா இருக்கும் யாரா இருக்கும்னு சில பேர். இன்னும் சில பேர், அப்பா தடை நீங்கிடுச்சுடா, சூப்பர், கடவுள் நல்ல பரிசு கொடுக்குறாருப்பா, கடவுள் நம்மள முன்னேற்றத்திற்கு என்னெல்லாம் பண்றாருப்பார் அப்படின்னு சில பேர். இன்னும் சில பேர் செத்து போயிட்டாரா, அதுக்குள்ளையா, நானே அந்த ஆளை ஒரு வழி பண்ணியிருப்பேன், அதுக்குள்ள இப்படி நடந்து போச்சே, சரி அப்படின்னு சில பேர். இப்படி பல விதமான எண்ண அலைகளோடையும் சிந்தனைகளோடையும் அன்றைய பொழுது போகுது அந்த ஊழியர்கள் அத்தனை பேருக்கும். சில பேர் ராத்திரியெல்லாம் யோசிக்கிறாங்க, யாரா இருக்கும் யாரா இருக்கும், அன்னைக்கு அந்த ஆளா இருக்குமோ, அந்த ப்ராஜெக்ட்ல இவங்கள அப்படின்னு எக்கச்சக்கமான மன உளைச்சல்கள், சிந்தனைகள் கேட்கவே வேண்டாம் போங்க. எல்லாரும் இந்த பண்டிகை காலத்துல சின்ன பசங்க எல்லாம் தீபாவளி எப்படா வரும்னு காத்துட்டு இருக்கோம். முக்கியமா இன்னும் சின்ன பசங்க அதுங்க அந்த குழந்தைங்களோட பர்த்டே எப்படா வரும்னு காத்துட்டு இருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி அடுத்த நாள் காலையில 10 மணி எப்படா வரும்னு எல்லாரும் பயங்கர ஆவலோட காத்துட்டு இருக்கிறாங்க. மீட்டிங்க்கு, கான்ஃபரன்ஸுக்கு, எப்பேற்பட்ட மீட்டிங்க்கு டைம் சொன்னாலும் அந்த டைமுக்கு தாமதமா வர்ற அத்தனை பேரும், தாமதமாக வருகின்ற பழக்கமுடைய அத்தனை பேரும் அந்த 10 மணி அப்படிங்கிற நேரத்துக்கு முன்னாடியே அந்த கான்ஃபரன்ஸ் ஹால் முன்னாடி பயங்கர கியூ, சரியான கியூ, எக்கச்சக்க கியூ. ஏன்? ஆவல். யாரு என்னுடைய தடைக்கு, என்னுடைய முன்னேற்றத்திற்கு தடையா இருக்கிறது யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல பயங்கர ஆவல். அப்படியே ஆனாலும் முண்டி அடிக்காம அமைதியா ஒருத்தர் நின்றுட்டு இருக்கிறாங்க. இதுல என்ன ஆகுதுன்னா, கரெக்டா 10 மணிக்கு அந்த கம்பெனியோட டாப் மேன், பெரிய அதிகாரி வராரு. கதவுகளை திறக்கிறாங்க. திறந்ததும் ஒரு ரூமோட ஓரத்துல ஒரு காஃபின் வச்சிருக்காங்க, ஒரு சவப்பெட்டி இருக்கு. இந்த சவப்பெட்டியை சுத்தி மலர்கள் இருக்கு, மெழுகுவத்தி எரியுது, எல்லாம் இருக்கு. அதாவது ஒரு மனிதனுக்கு என்னெல்லாம் மரியாதைகள், இறுதி மரியாதைகள் செய்வோமோ அத்தனையும் செய்து வச்சிருக்கிறாங்க. முதல்ல அந்த கம்பெனியுடைய டாப் மேன், பெரிய அதிகாரி, அவர் முதல்ல போய் இன்றையோட என்னுடைய முன்னேற்றத்திற்கு தடையா இருந்த ஆள் இறந்துட்டார், அதை நான் போய் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போய் அந்த பெட்டி முன்னாடி நின்று பார்த்துட்டு வந்துடுறார். இவங்க யோசிக்கிறாங்க,
இவரே கம்பெனியோட டாப் மேன், இவரோட முன்னேற்றத்திற்கே தடையா இருக்கிறாரா? ஏய், அப்ப யாருப்பா அந்த ஆளு, பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவங்க டேர்னுக்காக வெயிட் பண்றாங்க. எம்டி அந்த பெரிய டாப் மேன் கிளம்பி போனதும் என்ன பண்ணிட்டாங்கன்னா திரும்ப கதவை சாத்திடுறாங்க. சாத்திட்டு ஒருத்தரையா உள்ள விடுறாங்க. அந்த ஒருத்தரும் உள்ள போறது ஒரு வழியில, வெளியில வர்றது வேற ஒரு வழியில. அதனால அந்த நபர், அந்த முன்னேற்றத்திற்கு தடையாக இருந்த நபர் யாருங்கிறது இங்க பின்னாடி லைன்ல நிக்கிற யாருக்குமே தெரியாது. அவங்க அந்த ரூம்குள்ள போய் பார்க்கும்போது தான் தெரியும். இப்படி ஒரு ஏற்பாடை பண்ணியிருக்கிறாங்க அந்த கம்பெனியில. யாரு? ரொம்ப ஆவலா இருக்குல்ல நமக்கு கூட. இருங்க, சஸ்பென்ஸை உடைச்சிட்டா அப்புறம் எப்படி? அப்படியே மெதுவா போவோம். முதல்ல அந்த லைன்ல நிக்கிற ஒருத்தர் அந்த போறார். ரூமை திறக்கிறாங்க. இவர் ரொம்ப ஒரு ஒரு கன்ஃபியூசிங்கான ஒரு மிக்சரான எக்ஸ்பிரஷன்ஸ் முகத்துல, முக பாவனைகள், குழப்பம், என்னத்தை அங்க பார்க்க போறோமோ அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு பக்கம் வந்து தடை நீங்கிட்ட ஒரு சந்தோஷம், அப்படியே பலவிதமான ஒரு மனநிலையில அவர் போய் பார்க்கிறார். இவரா என்னுடைய முன்னேற்றத்துக்கு தடை? ச்சே, இத்தனை நாள் எனக்கு தெரியாம போச்சே. ஓஹோ அப்படிங்கிற ஒரு பாவனையோட அவரு ரூமை விட்டு வெளியே போறார். இது அப்புறம் இன்னொருத்தர் வர்றார். அவரும் வந்து அப்படியா, ஐயோ நம்பவே முடியல அப்படின்ட்டு போறார். ஆக மொத்தம் பலவிதமான ஆச்சரிய குறிகள், அழுகை குறிகள், சில பேர் கெஸ் பண்ணது கரெக்ட், அந்த மாதிரி என்னென்னமோ பலவிதமான விஷயங்கள் போய்கிட்டு இருக்கு. ஆனா எல்லாரும் ஒரு வழியா உள்ள போறாங்க, பாக்குறாங்க, திரும்ப வேற வழியா வெளியில போயிடுறாங்க. யாரா இருக்கும் அந்த நபர் அப்படின்னு பாக்குறீங்களா? அந்த வரிசையில ஒருத்தர் உள்ள ரூம்குள்ள போறாரு. அந்த சவப்பெட்டி முன்னாடி நின்னு பாக்குறாரு. பார்த்தா அந்த சவப்பெட்டிக்குள்ள என்ன இருக்கு தெரியுமா? ஒரு ஆள் உயர கண்ணாடி இருக்கு. ஆமா, சரியாதான் நான் சொன்னேன், நீங்களும் சரியாதான் கேட்டீங்க. ஆள் உயர கண்ணாடி அந்த சவப்பெட்டிக்குள்ளார வச்சிருக்காங்க. கண்ணாடியில என்ன தெரியும்? அவங்க உருவம் தானே தெரியும். அப்போ அவங்க முன்னேற்றத்திற்கு யார் தடையா இருக்கிறது? அவங்களே தான். கரெக்ட், பாயிண்ட கரெக்டா புடிச்சிட்டீங்க. அவங்க தான் அவங்க முன்னேற்றத்திற்கு தடை அப்படிங்கிற இந்த விஷயத்தை தான் அந்த பன்னாட்டு நிறுவன கம்பெனியில சொல்லாம சொல்லியிருக்காங்க. எப்படி அப்படின்னு கேக்குறீங்களா? நம்மளை பத்தி நல்லா தெரிஞ்சவங்க வேற யாரு இருக்க முடியும்? நாம தான். அப்போ நம்மளுடைய குறை நிறை நமக்கு தானே தெரியும். குறைகளை களையணும், நிறைகளை கூட்டணும். இதை செஞ்சிட்டோம்னா நாம கண்டிப்பா முன்னேறிடுவோம் இல்லையா? அவ்வளவுதாங்க இந்த விஷயம். இதே மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கையிலையும் நாம கண்ணாடி முன்னாடி நிற்கும் போது அந்த கண்ணாடி எதையும் மிகைப்படுத்தியும் காட்டுறதில்ல, குறைச்சும் காட்டுறதில்ல. அதனால ஒரு கண்ணாடி போல நம்மளுடைய ரிஃப்ளெக்ஷனை அப்படியே பிரதிபலிக்கிற அந்த பிம்பத்தை பார்த்து நம்மளால என்ன முடியுமோ அதை அற்புதமா பண்ணுவோம். மேல மேல நம்மளை வந்து வளர்த்துக்குவோம். நம்மளால எது முடியாதோ, எது நமக்கு வந்து குறையா இருக்கோ, கஷ்டமா இருக்கோ, அதை களையறதுக்கு முயற்சி பண்ணுவோம். இல்ல அந்த குறையோட அளவை குறைக்கிறதுக்காவது முயற்சி பண்ணுவோம். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாளும் யோசனை பண்ணி நாமளே முன்னேற்றத்துக்கிறதுக்கு பாதையில செலுத்திக்கிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளை சேர்ந்தவங்களும், அலுவலகமாகட்டும், ஆபீஸ் ஆகட்டும், நாடாகட்டும், ஊராகட்டும், அப்படியே முன்னேற்ற பாதையில போயிட மாட்டோமா? இன்னைக்கு இந்த ஒரு புதிய கருத்தோடையும் கதையோடையும் உங்களை சந்திச்சிருக்கேன். நாளைக்கு வேறொரு கதையோடையும் புதிய கருத்தோடையும் இன்று ஒரு கதை நிகழ்ச்சியில சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.